வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி 2024 மீன் பண்ணி எஜுகேஷ்னல் சைக்காலஜி சீரீஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலை பேஸ் பண்ணி நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களோட சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஹியூமன் மெமரி, ஃபுல் கவரேஜ் ஆன் ஹியூமன் மெமரின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து லேர்னிங் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன மாதிரி கொஷின் வரப்போகுது, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாமல் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் எந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலுமே அட்டன் பண்ணுற மாதிரியான ஃபுல் கவரேஜ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுலேருந்து எத்தனை கொஷின் வந்திருக்கு, நீங்கள் எம்சிக்யூ கொடுங்க அப்படிங்கிறதுல எனக்கு வந்து அவ்வளோவா வந்து உடன்பாடு இல்லைன்னே சொல்லலாம். ஸோ எக்ஸ்டென்சிவ் ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட இடத்துல வந்து கை கொடுக்கும். ஸோ ஹியூமன் மெமரி, இன்றைக்கி வந்து ஹியூமன் மெமரியோட இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெமரினா என்ன, ஸ்டோரேஜ்னா அந்த மெமரி எப்படியெல்லாம் ஸ்டோர் ஆகுது, அந்த ஸ்டோர் பண்ண மெமரியை எப்படி ரெட்ரைவல் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ரெட்ரைவல் மெத்தட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மெமரிஸில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்செப்ட் அண்ட் கேட்டகரிஸ். ஸோ மெமரி அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான பிரெயினில் என்ன மாதிரியெல்லாம் ஸ்டோர் ஆகும், அது என்ன மாதிரி கான்செப்டாக ஃபார்ம் ஆகும் அண்ட் கேட்டகரைஸ் ஆகும். அடுத்து அதை ரீகால் பண்ணுறதுல நிமோனிக்ஸ் அண்ட் சங்கிங், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸோடு டிஸ்கிரைப் பண்ணியிருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காக்னிட்டிவ் எக்கானமி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை அறிதல். அப்போ காக்னிட்டிவ்லாம் என்னென்னா அறிதலை அறிந்து உணர்தல், எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி அதை அதிகப்படுத்துறது மூலமாக நம்ம படிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி உங்களோட ஸ்டடீஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெமரி அப்படின்னா என்ன அப்படின்னா, conceptualized as a process consisting of 3 dependent and interrelated stages. மெமரி அப்படின்னாலே 3 ஸ்டேஜ்: என்கோடிங், ஸ்டோரேஜ் அண்ட் ரெட்ரைவல். என்கோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஆகி அது ஃபஸ்ட்டு டைம் ரெக்கார்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் அதை எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு என்கோட் ஆகி நம்ம என்கோடிங் டீகோடிங்னு சொல்லுவாங்க, உள்ளே போகிறது என்கோடிங், அதை புரிஞ்சு பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம டீகோடிங் சொல்லலாம். அடுத்து ஸ்டோரேஜ் மெமரியோட செகண்ட் ஸ்டேஜ். அது என்னென்னா, இன்ஃபர்மேஷன் என்கோடட் மஸ்ட் பி ஸ்டோர்டு, அதுக்கப்புறம் எப்போ யூஸ் பண்ணணும், தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. ஸோ ப்ராசஸ் த்ரூ விச் இன்ஃபர்மேஷன் இஸ் ரீடைன்ட் அண்ட் ஹெல்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ரொம்ப ஒரு எந்த மாதிரி படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜில் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது லாங் டைம் ஸ்டோரேஜ் ஆகும், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்டோரேஜ். ஸோ ரெட்ரைவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெமரி. ஸோ இன்ஃபர்மேஷன் கேன் பி யூஸ்டு வென் ஒன் இஸ் ஏபிள் டு ரெக்கவர். நம்ம எவ்வளோ தான் ஸ்டோர் பண்ணாலும் தேவையான நேரத்தில் அதை எடுத்து பயன்படுத்த முடிஞ்சால் மட்டும்தான் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ ரெட்ரைவலில் இன்னும் டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படின்னா, bringing the stored information to his awareness, பெர்ஃபார்மிங் வேரிஸ், அதாவது படித்த முன்னாடி எப்படின்றத கற்றுக்கிட்டதையோ இல்லை பழைய அறிவை நம்ம தேவையான இடத்துல எடுத்துக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ப்ராப்ளம் சால்வாக இருக்கட்டும், ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், எதையுமே நம்ம செய்ய முடியும் அப்படின்றது தான் இதோட இது. அதுக்கப்புறம் இதோட அனலாகி என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொன்னதை அட்கின்சன் ரொம்ப நம்ம சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான ப்ராமினன்ட் ஃபிகர்னு சொல்லலாம். அட்கின்சன் அண்ட் ஷிஃப்ரின் 1968 ஸ்டேஜ் மாடல், இதை தான் வந்து ஃபஸ்ட்டு மாடல் ஆஃப் மெமரியில் எது ஃபஸ்ட்டு மாடல் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஸ்டேஜ் மாடல். அதை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்கின்சனும் ஷிஃப்ரினும். இயர் வந்து 1968 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்சரி மெமரி, இது வந்து தெரியும் நமக்கு, ஐகானிக்கு, எக்கோ கேட்குறது, இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் மெமரி தெரியும், லாங் டேர்ம் மெமரி அண்ட் ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ லாங் டேர்ம் மெமரியை வந்து டிக்ளரல், ப்ரொசீஜரல். ஸோ டிக்ளரேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்கிறது, ஃபேக்டை சொல்கிறது, டைமு, நேமு, ஊர் பேர், எந்த ஊரில் எது நடக்குது, ஒரு ஃபேக்ட்டு, மாறாத உண்மைகள், இதெல்லாம் சொல்கிறது நம்ம டிக்ளரேட்டிவ். ப்ரொசீஜரல் மெமரி அப்படிங்கும்போது ஸோ நிறைய அது, ஹவு டு ரைட் அ பைசைக்கிள், எப்படி டீ போடுறது,
எப்படி வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ப்ரொசீஜரல் மெமரி. ஸோ லாங் டேர்ம் மெமரியில் 2 இருக்குது. ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது நமக்கு பார்க்குற எல்லாமே மெமரி ஆகும். அது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம கோ த்ரூ ஆகிற, நம்ம ஓவர் கம் பண்ணுற எல்லாமே வர்றது ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ லாங் டேர்மை தான் 2ஆக பிரிக்கிறோம், டிக்ளரேட்டிவ் மெமரி அண்ட் ப்ரொசீஜரல் மெமரி. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த கிரைக் அண்ட் லாக்கார்ட், இந்த லெவல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து 1972 செகண்டாக வந்து மெமரி பற்றி சொல்கிறது கிரைக் அண்ட் லாக்கார்ட். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் போது, ஸோ எதை வந்து ரிசீவ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கும். ஸோ இந்த டிக்ளரேட்டிவ் மெமரியை இன்னொரு வகையாகவும் சொல்லலாம், எபிசோடிக் ஆர் செமாண்டிக். அப்போ ஃபஸ்ட்டு எபிசோடிக்னா என்ன அப்படின்னா பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ். எபிசோடிக்னா அடுத்தடுத்து. ஸோ எபிசோட்னா என்ன, நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, பிறந்தோம், அடுத்து வளர்றது, சைல்ட்ஹுட், அந்த மாதிரி எபிசோடிக்கான மெமரி கண்டிருக்குது. இதிலே நமக்கு நிறையா இருக்குது. ஃப்ளாஷ் பல்ப் மெமரிஸ் அப்படின்னா சர்ப்ரைசிங், ஓ இன்னைக்கு நான் அது அப்படி நடந்துச்சு. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எபிசோடிக் ஆர் செமாண்டிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது எபிசோடிக் மெமரியிலே நிறைய வகை இருக்குது. அடுத்து வந்து செமாண்டிக் மெமரி. செமாண்டிக் மெமரி தான் நம்ம மீனிங் வரும். எபிசோடிக் அப்படிங்கும்போது நம்மளோட சைல்ட்ஹுட்டில் என்ன நடந்துச்சு, திடீர்னு நடந்த விஷயங்களை ஃப்ளாஷ் பல்ப் மெமரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆட்டோபயோகிராஃபிக்கல் மெமரினா நம்மளோட பர்சனல் மெமரிஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியாது, பட் நமக்கு 4 to 5 இயர்ஸ் வந்து 4 to 5 இயர்ஸாக இருக்கட்டும், 4 to இந்த வயசில் நடக்கிறத அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே வர்றது ஆட்டோபயோகிராஃபிக்கல் மெமரி. ஃப்ளாஷ் லைக் மெமரி வந்து ஒரு மறைஞ்சிருக்கும் மெமரி, திடீர்னு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தேவைப்படும் போது அது டக்குன்னு பல்பு மாதிரி எரியறது. ஸோ அடுத்து 4 to 5 இயர்ஸில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே சைல்டுஹுட் அம்னீஷியா, என்ன நடந்துச்சுங்கிறது மறந்து போயிடும். ஸோ இம்ப்ளிசிட் மெமரி அப்படிங்கிறது என்னென்னா, மெமரி வாஸ் நாட், நமக்கு இது மெமரிஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டைப்பிங் பர்டிகுலர் லெட்டர்ஸ் அந்த அப்போ எக்ஸ்பீரியன்ஸ். இம்ப்ளிசிட் மெமரிங்கும் போது ஒரு விஷயத்த ப்ரொசீஜரல் மெமரியிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர்றது, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செமாண்டிக் மெமரி அப்படிங்கும்போது ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு நாலேஜ். அடுத்து நம்ம செமாண்டிக் மெமரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு நாலேஜ். ஆல் கான்செப்ட், ஐடியாஸ், ரூல்ஸ் ஆஃப் லாஜிக் ஆர் ஸ்டோர்டு இன் செமாண்டிக் மெமரி. இது எல்லாத்துமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம் செமாண்டிக் மெமரியில். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் செமாண்டிக் மெமரி. நம்ம எதை செமாண்டிக் மெமரினால தான் நான் வயலன்ஸ், அதோட மீனிங் என்ன, ஒத்துழையாமை, அதாவது அகிம்சையில் வன்முறை இல்லாமன்னு சொல்கிறது. ஸோ 2 + 8 6ங்கிறது கூட்டாமே 8 அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ உன்னோட எலிஃபேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது தப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செமாண்டிக் மெமரி. நம்மளோட செமாண்டிக் அப்படின்னு நமக்கு மீனிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ஒன்றா சேருது, ஒவ்வொரு விஷயத்தோட மீனிங்காக நமக்கு ஜாயிண்ட் ஆகி எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு பேர் தான் செமாண்டிக் மெமரி. ஸோ அடுத்து மெமரி மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா மெஷர்மெண்ட்டில் ஃப்ரீ ரீகால் அண்ட் ரெகக்னிஷன். ஃப்ரீ ரீகால் அப்படின்னும் போது பார்ட்டிசிபெண்ட் ப்ரெசன்டட் வித் சம் வேர்ட்ஸ், அதாவது சம் வேர்ட்ஸை கொடுத்துட்றது, சம்மந்தம் இல்லாத வேர்ட்ஸை கொடுக்கும்போது எப்படி வேணால் சொல்லலாம். அப்படிங்கும்போது எத்தனை வார்த்தையை அவங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஃப்ரீ ரீகால். ஸோ ரெகக்னைஸ் அப்படிங்கும்போது ஸோ இது வரைக்கும் பார்க்காத புரியாத விஷயங்களை கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, ரெகக்னைஸ் பண்ண சொல்லி அது கரெக்டாக சொன்னாங்கன்னா அது ஒரு மெமரி மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் என்னென்னா எவ்வளோ எத்தனை ஓல்டு ஐட்டம்ஸை அவங்களால சொல்ல முடியுது. ஸோ சென்டென்ஸ் வெரிஃபிகேஷன் டாஸ்க் வந்து மெமரி வெரிஃபை. ஸோ சென்டென்ஸ் வெரிஃபிகேஷன்னா இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கரெக்டாக வெரிஃபை பண்ணி நம்ம சொல்ல முடிகிறது தான் மெமரி மெஷர்மெண்ட். ஸோ நமக்கு ஐக்யூ இது மெமரியோட கனெக்ட் ஆகி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் குவாஷன்ட், நுண்ணறிவு சோதனை, ஆல்பிரட் ஃபீனேவோட நுண்ணறிவு சோதனை கொண்டு வருவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கப்புறம் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, ஆட்டிடியூட் டெஸ்ட்டு, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இது எல்லாமே முன்னோடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி மெஷர்மெண்ட்டு தான் நம்ம எடுத்துக்கலாம். மெமரி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இது பேசிக்கானது. இதெல்லாம் அடுத்தடுத்து இது பேசிக் மாடலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி அந்த பாயிண்ட்லேருந்து வருது. அடுத்து இதில் ப்ரைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் மெஷரிங் இன்ஃபர்மேஷன் வி கேனாட் ரிப்போர்ட் வேர்பலி. வேர்பலாக நம்ம சொல்ல முடியாத விஷயத்த மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரைமிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்டன், அதாவது அவங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஏரியாவில் இருக்கிற பிளேசஸ் சொல்கிறது, இல்லை அவங்கள சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸை வந்து செக் பண்ணுறதாக, ஹவு டு ரைட் அ பைசைக்கிள், ஹவு டு ரைட் அ வெஹிக்கிள், இல்லை ஹவு டு பிளே கீபோர்ட், இல்லை பியானோ, கிட்டார், இந்த மாதிரியான அவங்களோட மெஷரிங் இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்களோட வாயால் சொல்ல முடியாத விஷயத்த வந்து மெஷர் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ப்ரைமிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கு. இதுக்கு அடுத்தடுத்த மாடல் ஸ்டேஜஸில் வந்து ஃபீனேவோட ப்ளூ டாட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு நிறைய வரும். ஃபீனே, அதுக்கப்புறம் நம்ம அட்கின்சனோட மாடலே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியானது இருக்குது, அதை மெமரியோட கனெக்ட் பண்ணி எப்படி பார்க்குறதுங்கிறது வரும். ஸோ ரொம்ப அடுத்த கான்செப்ட் ரொம்ப நாலேஜோட பேசிக் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கான்செப்ட். ஸோ லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நாலேஜ்ங்கிறது கான்செப்ட். ஸோ கான்செப்டை என்ன சொல்கிறாங்கன்னா மென்டல் கேட்டகரிஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் அண்ட் ஈவெண்ட். ஸோ மென்டலாக ஒரு விஷயத்தை கேட்டகரைஸ் பண்ணி நம்ம கான்செப்டாக பிரித்து மனசில் வச்சுக்கிறது. ஸோ கான்செப்ட் வந்து ஒரு ஃபார்ம்டு கெட் ஆர்கனைஸ்ட் இன் கேட்டகரிஸ். A category itself a concept, but it also functions to organize similarities among other concepts. ஒரு கேட்டகரி அப்படின்னாலே ஒரு கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ வெஜிடேரியன் ஃபுட், நான் வெஜிடேரியன் ஃபுட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது ஃபுட்டு அதுக்குள்ளே தான் இந்த கேட்டகரி வருதும். ஸோ நான் வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு எடுக்கும்போது அதுலேயும் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். ஸோ ஒரு கான்செப்ட் நம்ம மே ஆல்சோ கெட் ஸ்கீமா. நம்மளோட ஸ்கீமா, மென்டல் ஸ்கீமாவில் இதுக்கு அடுத்து இது. ஸோ நம்ம ஃபுட்டை பற்றி படிச்சிருப்போம். ஸோ ஃபுட்டுன்னா இதெல்லாம் இருக்கிறது, சாப்பிட்ற ஐட்டம் ஃபுல்லாக ஃபுட்டுன்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நான்வெஜ்ஜு வர்றது எல்லாம். அப்போ அதில் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் மட்டும் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன். மித்த அனிமல்ஸை வந்து சாப்பிட்றவங்க நான் வெஜிடேரியன். இதெல்லாம் தான் நம்ம ஸ்கீமான்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டிராயிங் ரூமோட ஸ்கீமா எப்படி இருக்கும், அங்கே டிராயிங் ரூமில் ஒரு டேபிள் இருக்கும், ட்ரா பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதும் சரி, இல்லை ஒரு சோஃபா இருக்கணும், வந்து மீட் பண்ணுறதுக்கு இருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறது தான் இது. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து அக்கார்டிங் டு திஸ் we can store knowledge. So applies to all the members of a category without having to repeat that information at the lower levels in hierarchy. High degree of cognitive economy. ஸோ ஹை டிகிரி ஆஃப் காக்னேட்டிவ் எக்கனாமி நமக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி வரும்? அப்போ நிறைய விஷயங்களை நம்ம படித்து கரெக்டான இடத்துல கனெக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே நம்மளோட மெமரி என்ஹான்சிங் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் சொல்லியிருப்பேன், நிறைய நம்ம படிக்காமல் போனது கொஷினில் வந்தால் நமக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. பட் நம்ம படிச்சுட்டு போனது மறந்து போச்சுன்னா நம்ம படித்ததை கரெக்டான ஸ்கீமால் கனெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கோடட் போத் வெர்பலி as well as visually. டூயல் கோடிங் ஹைப்போதெசிஸ். ஸோ நம்மளால் நம்ம பார்க்கவும் முடியும், கேட்க முடியும், அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸே யூஸ் பண்ண முடியும், வேர்பலாகவும் அதை சொல்ல முடியும். அப்படிங்கும்போது அது டூயல் கோடிங் ஹைப்போதெசிஸ். இதை நம்ம எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னா, கான்கிரீட் நவுன்ஸ், புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள், அப்ட்ராக்ட் நவுன்ஸ், ஹானஸ்டி, இந்த மாதிரி விஷயத்த உணர்ந்துக்கிறது மூலமாக சொல்ல முடியும். ஸோ நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங். ஏன் ஒருத்தருக்கு மறந்து போகுது, என்ன காரணத்தினால மறந்து போகுது அப்படின்றது ஈச் ஒன் ஆஃப் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்கெட்டிங். ஸோ ரொட்டீன்லி நடக்குது அப்படின்னா மெனி தியரிஸ் ஹேவ், நிறைய விஷயம், நிறைய தியரி, நிறைய சைக்காலஜிஸ்ட், நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஃபர்கெட்டிங் பற்றி ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் அட்டம்ப்ட் வந்து வரும்போது who memorized list of nonsense syllables, சம்மந்தம் இல்லாத சிலபல்ஸ், ட்ரைகிராம் such as NOK, SEP அப்படிங்கிறாங்க. சம்மந்தமே இல்லாத சிலபல்ஸை வந்து ஞாபகப்படுத்தும் போது ஃபர்கெட் ஆகுது. நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், இதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இம்ப்ரூவிங் மெமரி, அதுக்கு பேர் நிமோனிக்ஸ், அதாவது நிமோனிக்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ப்ரொனன்ஸு. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் திஸ் நிமோனிக்ஸ் இன்வால்வ்ஸ் யூசஸ் ஆஃப் இமேஜாக இருக்கலாம், ஃப்ளோ சார்ட்டாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து நிமோனிக்ஸ் இது வந்தப்போ இப்போ ஃப்ளோ சார்ட்டாக இருக்கலாம், ஒரு டிராயிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபஸ்ட் லெட்டர் இதாக இருக்கலாம், ஃபஸ்ட் லெட்டர் அப்ரிவேஷன், அக்ரோனைம், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்கெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயத்த வந்து நம்ம அதில் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நம்ம படிக்கும்போதே நம்ம போட்டிருப்போம், ஸ்டார் போட்டு வைப்போம், அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அது கீவேர்ட் மெத்தட் அப்படிங்கும்போது கீவேர்டு இந்த கீவேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு கீவேர்டை பார்க்கும்போதே அந்த ஹோல் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி படிக்கலாம். ஸோ கீவேர்ட் மெத்தட். த மெத்தட் ஆஃப் ஃப்ளோசி அப்படிங்கும்போது அரேஞ்ச் இன் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் விசுவல் இமேஜஸ். சீரியல் ஆர்டருங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன், டெலிஃபோனில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன், ஃபஸ்ட் வந்து பெரிய, இல்லாட்டி கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், பெரிய கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் CPU, அதுக்கப்புறம்
ஒன்று ஒன்றா மாற்றம் அடைஞ்ச மானிட்டர், டேப், டெஸ்க்டாப், இது வரிசையாக நம்மளால சொல்ல முடியும். இதே வேறு ஒரு இதை பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் இதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து சீரீஸாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சீரியலை வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதோட வரிசை அது ஞாபகம் யூஸாக இருக்குங்கிறதுனால தான் இந்த வரிசை கிராமமாக மனசில் வச்சுக்கிற மெத்தடுக்கு பேர் மெத்தட் ஆஃப் லோக்கி அப்படிங்கிறாங்க. கீவேர்ட் மெத்தட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்துச்சுன்னா இதை எழுது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம், இல்லை நம்ம படிச்சுக்கிறோம். அதுதான் அந்த கீவேர்ட் மெத்தட். ஸோ இந்த நிமோனிக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிமோனிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் டெக்னிக்கை தான் நம்ம இந்த அக்ரோனைம்ஸ் அப்ரிவேஷன் சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சங்கிங், ஷார்ட் டேர்ம் மெமரியில் சங்கிங் வந்து நிறையா புதுசாக கற்றுக்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் அதை கரெக்டான யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். என்கேஜ் இன் டீப் லெவல் ப்ராசஸிங். ஸோ மறக்காமல் இருக்கணும்னா அதை படிக்கும் போதே அந்த மைண்டுக்குள்ளே போட்டு நமக்கு ப்ராசஸ் பண்ண தெரியணும். கண்டிப்பாக நமக்கு அதை ஏன் இது கொடுத்துருக்காங்க, ஏன் இந்த ஃபேக்ட் இப்படி வந்திருக்கு, ஏன் இந்த ஃபேக்டில் வந்து ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது நமக்கு மறக்காது. ஸோ இங்கிலீஷை படிக்கும்போது நம்ம கற்பனை இமேஜினேஷனோடு படிக்கணும். போயமாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கணும். ட்ராமாவாக இருந்தால் அதில் ஒரு பிளேயராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இதில். மினிமைஸ் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ தி மேஜர் கார்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங், கிவ் யுவர் செல்ஃப் எனஃப். ஸோ இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அந்த நிமோனிக்ஸ் நம்ம படிக்கும்போது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. மினிமைஸ் இன்டர்ஃபரன்ஸ். ரிட்ரைவல் கியூஸ் கம்பல்சரி. இப்போ நம்ம முன்னாடி நோட்ஸ் எடுக்கிறோம், அதை படிக்கிறோம் அப்படின்னா திரும்ப படிக்கும்போது இதை பார்த்தா இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு லைன் போட்டு வச்சுருப்போம். அந்த ரிட்ரைவல் கியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஆர்சி படிக்கிறோம் அப்படின்னா, இஆர்சினா இந்த போயட் யார், ஆத்தர் யார், இப்போ என்ன போயம்னு கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ரிட்ரைவல் கியூஸ் நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுப்போம். அந்த மாதிரியான ரிட்ரைவல் கியூஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எல்லாருக்குமே அவங்கவுங்க சப்ஜெக்டில் தெரியும். ஸோ ரிட்ரைவல் கியூஸை கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டே சொன்னது மெமரி அப்படிங்கிறது 3 ஸ்டேஜ். ரிட்ரைவல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணலாம், ஆனால் தேவையான இடத்துல அதை எடுத்து யூஸ் பண்ணுறது தான் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான யூசேஜ். அதனால் ரிட்ரைவல் கியூங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக வந்து நிமோனிக்ஸில் இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் வந்து தாமஸ் அண்ட் ராபின்சன் வந்து அடுத்ததாக வந்து நமக்கு வந்து பிக்யூஆர்எஸ்டி அப்படின்ற ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. ஸோ ராபின்சன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிமெம்பரிங் நல்ல மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ப்ரிவ்யூ, கொஸ்டின், ரீட், செல்ஃப் ரெசிடேஷன் அண்ட் டெஸ்ட். ஸோ பிக்யூஆர்எஸ்டி அப்படிங்கிற இது ஒரு பியில் ஸ்டார்ட் பண்ணி டியில் முடிகிறது. நம்ம சொல்லும் போதும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரிவ்யூ, கொஸ்டின், ரீட், செல்ஃப் ரெசிடேஷன் அண்ட் டெஸ்ட். நம்மளும் இதை படிக்கும்போது ப்ரிவ்யூ, இதுக்கு முன்னாடி இதை பற்றி நமக்கு என்ன தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாப்பிக்கில் எதெல்லாம் படிச்சிருக்கோம், எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து இது வரைக்கும் கனெக்ட் ஆகுது, ஃபிசிக்ஸில் இருக்கா, கெமிஸ்ட்ரியில் இருக்கா, இல்லை இங்கிலீஷாக இருந்தால் இந்த ஆத்தரோட போயமில் என்ன கனெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி பார்க்குறது. கொஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு இதை பற்றிலாம் என்னெல்லாம் தெரியும் தெரியாதுங்கிற கொஸ்டின் எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டையோ இல்லை ஒரிஜினல் மெட்டீரியலையோ நம்ம ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் செல்ஃப் ரெசிடேஷன், உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்லி பார்க்குறது. உங்களுக்கு என்ன இதில் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெசிடேஷன் சொல்லி பார்க்குறோம். அதுக்கடுத்து டெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அப்படின்னா கர்சரி லுக் அட் த சாப்டர் அண்ட் ஃபெமிலரைசிங் ஒன் செல்ஃப் வித் இட்ஸ் கண்டென்ட். ஸோ ப்ரிவ்யூங்கும் போது நம்ம அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாத்தையும் படித்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்து கொஸ்டின் அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் இருக்கிறத மனசில் என்ன, அதுலேருந்து என்ன கொஸ்டின் வருதுன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீக்கிங் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ ஹியூமன் மெமரியில் கொடுத்துருக்கிற எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்மளோட பிஜிடிஆர்பி 2024 ஆல்கெமிஸ்ட் பிஜிடிஆர்பி 24 இங்கிலீஷ் சிலபஸ் வந்து கொடுக்குறோம்.
ஸோ இதில் எஜுகேஷ்னல் சைக்காலஜி சீரீஸ், ஹவு டு ஸ்டடி ட்ராமா, பொயட்ரி, நான் ஃபிக்ஷன் ஒரு சீரீஸ் போட்டிருக்கோம். ஸோ மோட்டிவேஷ்னல் சீரீஸ் டெய்லி அப்லோட் பண்ணுறோம். மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்ஸ் போட்டிருக்கோம். சக்ஸஸ் ஐடியா ஷேரிங் அப்பப்போ நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.